ஹாரர்னாவே வந்துட்டு ஒரு ஒரு டக்குன்னு கொஞ்சம் கம்மியா பாக்குற ஒரு டிசைட் பண்ணதுக்கப்புறம் ஹாரர் அப்படின்னு நான் டிசைட் பண்ணதுக்கப்புறம் சரி ஈரம்ல வந்து ஒரு தண்ணீரை பேஸ் பண்ணி பண்ண மாதிரி இதுல கண்ணுக்கு தெரியாத கடவுள் மேல நம்ம அவ்வளவு நம்பிக்கை வச்சு எனக்கு இது நடக்கணும் இந்த படம் சூப்பர் ஹிட் ஆகணும் அப்படின்னு நான் வேண்டிக்கணும். அந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் நிறைய இருந்திருக்கலாம் அப்படின்னு. வந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சப்தம் அப்படின்ற படம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் தியேட்டரில் வரக்கூடிய என்னோட படம் அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த படம் சப்தம் அப்படின்ற டிசைட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஹாரர் அப்படின்னு டிசைட் பண்ணும்போது என்ன ஹாரர் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது ஈரம் படத்தில் வந்து தண்ணீர் மூலமாக வந்து ஒரு ஹாரர் வந்து கொடுக்கும்போது ரொம்ப கிரிட்டிக்கலாகவும் சரி கமர்ஷியலாகவும் சரி நல்லா போச்சு அப்படின்னா. ஏன்னா அன்றைக்கி சோஷியல் மீடியா இல்லாத ஒரு டைம்லேயே எல்லாருமே வேர்ட் ஆஃப் மவுத்தில் வந்து அந்த படம் எந்த அளவுக்கு ரீச் ஆச்சு அப்படின்றது எனக்கு கண்கூட என்னால் வந்து உணர முடிஞ்சுது. ஏன்னா அது அப்போ வந்து அது ஃபோன் கால்ஸாக இருக்கட்டும், மற்றதாக இருக்கட்டும், சினிமா இண்டஸ்ட்ரியிலேருந்து பப்ளிக்லேருந்து எல்லாருமே எங்கே போகும்போது இன்னைக்கு வரைக்குமே வந்து ஒரு பெரிய ஒரு எல்லாருமே வந்து அப்ரிஷியேட் பண்ணுற ஒரு படமாக இருக்குது. இந்த படம் டிசைட் பண்ணதுக்கப்புறம் ஹாரர் அப்படின்னு நான் டிசைட் பண்ணதுக்கப்புறம் சரி ஈரமில் வந்து ஒரு தண்ணீரை பேஸ் பண்ணி பண்ண மாதிரி இதில் ஒரு எதை வச்சு பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது சவுண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை பேஸ் பண்ணி பண்ணலாம் அப்படின்னு ஒன்று டிசைட் பண்ணேன். பட் இதில் ஒரு சின்ன ஒரு சேலஞ்சிங்கான விஷயம் எனக்கு வந்து ஒரு ஃபீல் ஆச்சுன்னா, ஈரமில் வந்து வாட்டர் மூலமாக தண்ணீர் மூலமாக ஒரு பேய் கொண்டு வரும்போது அது வந்து ஒரு விஷுவலாக நம்ம வந்து ஈஸியாக நம்ம காமிச்சிடலாம். ஆனால் ஒரு சவுண்ட் மூலமாக, அதாவது கண்ணுக்கு காமிக்காத ஒரு புலப்படாத ஒரு விஷயத்த சவுண்ட் மூலமாக எப்படி வந்து தெரியல ஆடியன்ஸ்க்கு வந்து தேட்டரில் வந்து கொண்டு வர போகிறோம் அப்படின்றது ஒரு சின்ன ஒரு சேலஞ்சிங்காக இருந்துச்சு. ஏன்னா கதை பண்ணுறதுக்கு முன்னாடியே அப்போது ஒரே ஒரு கனெக்டிங் பாயிண்ட் தான், அதாவது எப்படி வந்து நம்ம ஸ்க்ரீனில் வந்து கொண்டு வர போகிறோம் அப்படின்னு யோசிக்கும்போது. ஏன்னா இது வந்து ஸ்கிரிப்ட் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் மட்டும் கிடையாது. இது கடைசியாக நான் எவ்வளோ உழைப்பு போட்டாலும் அது கடைசியில் தேட்டருக்கு போகும்போது அந்த தேட்டரோட அவுட்புட் வரைக்குமே வந்து இந்த படத்தோட சக்ஸஸ் வந்து நம்பியிருக்கு அப்படின்றது ஒன்று ஆணித்தரமாக வந்து எனக்கு வந்து தெரிஞ்சுது ஒரு பாயிண்டில். அப்போ யோசிக்கும் போது ஒரு பாயிண்ட் மட்டும் தான் ரொம்ப தெளிவாக வந்து ஒரு விஷயம் யோசித்தேன். என்னென்னா எல்லாருமே சில பேர் சொல்லுவாங்க இங்கே இருக்கிற தேட்டர்ஸ் வந்து சில இது சவுண்ட் குவாலிட்டி நல்லா இருக்காது, ரொம்ப இதுவாக இருக்கும், அந்த அளவுக்கு வந்து இந்த படத்தை வந்து இப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுறதுன்னு தெரியாது அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல வந்து எல்லாருமே சொல்லுவாங்க. அப்படி யோசிக்கும் போது எனக்கு ஒரே ஒரு பாயிண்ட் தான் தோணுச்சு. அந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எப்பவுமே வந்து ஒரு டீடைல்ஸ் டெமோ போடுவாங்க, அதுக்கப்புறம் வந்து ஒரு டால்ஃபி டெமோ போடுவாங்க. அந்த ஒரு குவாலிட்டி எந்த தேட்டர்லையுமே வந்து ஒரே மாதிரி ஒரு குவாலிட்டியாக இருக்கும். அந்த குவாலிட்டியை நம்ம படத்தில் வந்து கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு டிசைட் பண்ணது ஒரு பாயிண்ட் தான். அதுக்கு என்னோட உழைப்பு மட்டும் பத்தாது, அது ஸ்கிரிப்டாக இருக்கட்டும், இதுவாக இருக்கட்டும், அது சவுண்ட் இன்ஜினியர் உதயகுமார் சார் என்னோட மோஸ்ட் சீனியர், நம்ம வல்லினம் படத்துலேருந்து நாங்கள் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம் ஒரு பாயிண்டில். நெக்ஸ்ட் படத்தில் வந்து சவுண்ட் எஃபெக்ட்ஸ் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா சச்சின் வந்து என் கூட வந்து பிஃபோர் பார்டர்லேருந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. நெக்ஸ்ட் மிக்சிங் உதயகுமார் சார் ஜென்ரலாக சொல்லணும்னா இந்த படம் வந்து அவரே சொல்லியிருக்காரு, இந்த படம் வந்து எவ்வளோ பெரிய முக்கியமான படம் அப்படின்னு. ஃபஸ்ட் நாங்கள் டிசைட் பண்ண ஒரு விஷயம் வந்து எங்கே சவுண்டு வேணும், எங்கே ஜாஸ்தியாக வேணும் அப்படின்றத விட எங்கே சவுண்டு இருக்கக்கூடாது, எங்கே மியூசிக் இருக்கக்கூடாது அப்படின்றத டிசைட் பண்ணுறதுல ரெண்டு பேரும் வந்து ஒன்றா ட்ராவல் பண்ணணும்னு சொல்லலாம் ஒரு பாயிண்டில். இந்த படம் எனக்கான ஒரு ஒரு ஏற்கனவே பண்ண படங்கள்லேருந்து இன்னொரு வந்து அதிகமான ஒரு அதிக செலவு, அதிக பிரம்மாண்டத்தை நோக்கி ஒரு விஷயத்த வந்து பண்ணதான் நான் ஒரு ஃபீல் பண்ணுறேன். இந்த ஹாரர் படத்தில் கொஞ்சம் சயின்டிஃபிக்காக இன்ஃபர்மேஷனாக ஒரு எமோஷ்னலாகவும் சேர்ந்து ஒரு ப்ளே பண்ண ஒரு படமாக தான் இது ஒரு வரியில் நான் சொல்லணும்னு பார்க்குறேன். அதுக்கு மீறி இந்த படத்தில் வந்து என்ன விஷயம் நான் சொல்லியிருக்கேன்னா, நான் கஷ்டப்பட்டு பண்ணேன் அப்படின்னு நான் வந்து சொல்லவே மாட்டேன் என்றைக்குமே. ஏன்னா லைஃப்பில் வந்து எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்டு தான் நம்ம வந்து செய்கிறோம் ஒரு பாயிண்டில். ஸோ அதை வந்து நம்ம விரும்பி செய்கிறனால தான் வந்து ஒரு பாயிண்ட்டாக நம்ம யோசிக்கிறோம். ஸோ கஷ்டப்படுறது வந்து நம்மளை மீறி சில விஷயங்கள் வந்து நம்ம எதிர்பாராத சில விஷயங்கள் நடக்கும்போது அப்போ வந்து நம்ம கஷ்டப்படுறோம். பட் எல்லாமே வந்து நம்ம விரும்பின ஒரு பொருளுக்காக தான் நம்ம போகும்போது அதுக்கு வந்து ஒரு கஷ்டமே கிடையாது ஒரு பாயிண்டில். ஏன்னா எண்ட் ஆஃப் த டே எல்லாருமே இந்த ஒரு நாள் நாளைக்கு ரிலீஸ் ஆகிற ஒரு நாளுக்காக தான் வந்து அந்த பயணத்தையும் அந்த ஜேர்னியை வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாருக்கும் வணக்கங்க. ரொம்ப நாள் ஆச்சு ஸ்டேஜ் மேல நின்னும் கூட அடிக்கடி மீட் பண்ணணும்னு ஆசையா இருக்கு. என்னன்னு மேடை, ஸ்டேஜ், ஸ்பீச் அப்படின்னு நடக்கும் ஸ்கூல்ல இருந்து. அதுக்கு எனக்கு முன்னாடி பேசுற வேற பயங்கரமா பேசிட்டு எமோஷனல் ஆகி சூப்பரா ஸ்பீச், வெரி வெரி நைஸ், ஸ்ட்ரெயிட் இன் தி ஹார்ட். சப்தம்
ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணிக்கும் போது இந்த மாதிரி சப்தம்னு ஒரு ஹாரர் படம் பண்றேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல வந்துட்டு ஏன் மச்சான் எதுக்கு ஹாரர் எதுக்கு ஏன் எதுக்கு பண்ணக்கூடாது இல்ல ஹாரர்னாவே வந்துட்டு ஒரு ஒரு டக்குன்னு கொஞ்சம் கம்மியா பாக்குற ஒரு கண்ணோட்டம் இல்லை ஸோ அந்த மாதிரி எதுக்கு சூஸ் பண்றேன் அப்படின்னு போது அப்ப ஈரமும் ஹாரர் தானே இல்ல ஈரம் சம படம் ஹாரர் தானே ஸோ அறிவழகன் சாரோட படம் வந்துட்டு அது ஹாரரா இருந்தாலும் த்ரில்லரா இருந்தாலும் ஆக்ஷன் த்ரில்லரா இருந்தாலும் லவ் த்ரில்லரா இருந்தாலும் எனிதிங் கண்டென்ட் கண்டிப்பா இருக்கும் அது டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே தெரியும் பிளஸ் ஆக்டர்ஸ் எல்லாருக்குமே தெரியும் கதையில ஒரு ஆனஸ்டி இருக்கும் ஸ்கிரீன் பிளேல ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர்ஸ் நிறைய வச்சிருப்பாரு ஐ திங்க் எவ்ரி ஆஸ்பெக்ட் ஆஃப் ஃபிலிம் மேக்கிங் வந்துட்டு சூப்பர் ஃபைனா இருக்கும் ஸோ எந்த ஜானர் வந்து முக்கியம் இல்லை அந்த படத்தை எவ்வளவு ஆனஸ்டியோட எடுக்கிறோன்றது முக்கியம் ஸோ ஐ டோல்ட் தம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி படம் கண்டிப்பா எனக்கு பிடிக்கும் வருமா இல்லையான்னு தெரியல டெக்னிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸா இருக்கும் எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் தட்ஸ் வை பி பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம் அப்படின்னு ஸோ என்னோட கேரக்டர் வந்துட்டு பேரநார்மல் இன்வெஸ்டிகேட்டர் ஸோ நிறைய பேருக்கு அது தெரிஞ்சிருக்காது இந்தியாலேயே வந்துட்டு லைசன்ஸ்டு பேரநார்மல் இன்வெஸ்டிகேட்டர்ஸ் இருக்காங்க சயின்டிபிக் முறையில அவங்க வந்து ஸ்பிரிட்ஸோட கம்யூனிகேட் பண்ணுவாங்க அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் ப்ராசஸ் ஒன்று வச்சிருப்பாங்க அது சார் வந்து ஸ்கிரிப்டிங் ஃபேஸ்லயே ரிசர்ச் பண்ணி எனக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணப்ப அதை பத்தி வீடியோஸ் பார்க்க ஆரம்பிச்சேன் எனக்கு பேய்னா நம்பிக்கையும் இல்லை பயம் லைட்டா இருக்கு இருட்டுல அப்படி நடந்து போகும்போது லைட்டா பயம் இருக்கும் எல்லாருக்குமே இருக்கு இல்லைன்னு சொன்னா போய் இருக்கும் பட் நம்பிக்கை இல்லை பட் இந்த படத்தை பத்தி ரிசர்ச் பண்ணி அவர் அமிச்ச அந்த வீடியோஸ் அவர் அமிச்ச அந்த எப்படி அந்த கம்யூனிகேட் பண்ற ஒரு விதம் எப்படின்னு சொல்லிட்டு அதை பார்க்கும்போது எனக்குள்ள ஒரு நம்பிக்கை உருவாச்சு அதாவது கண்டிப்பா 100% நம்புறேன்னா இல்லை பட் நாளைக்கு பின்ன யாராவது 100% இது இந்த ரிசர்ச் பண்ணி இந்த மாதிரி பேய்ங்கிறது இருக்கு ஸ்பிரிட்ஸ் இருக்கு எனர்ஜி இருக்கு அப்படின்னு சொல்லும்போது ஐ ஒன்ட் பி சர்ப்ரைஸ் ஸோ ஐ திங்க் கண்ணுக்கு தெரியாத கடவுள் மேல நம்ம அவ்வளவு நம்பிக்கை வச்சு எனக்கு இது நடக்கணும் இந்த படம் சூப்பர் ஹிட் ஆகணும் அப்படின்னு வேண்டிக்கணும் அந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் நிறைய இருந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இந்த படத்து மூலியமா எனக்கு வந்து இந்த கதை படம் ஒர்க் பண்றப்ப இந்த படம் முழுக்க முழுக்க இந்த கேங்கோட அவங்களோடது மட்டும்தான் டைரக்டர் கேமராமேன் எடிட்டர் ஆர்ட் டைரக்டர் சவுண்ட் டிசைனர் தமன் இவங்களோட படம் மட்டும்தான் நிறைய படம் பார்க்கும்போது எப்படியும் நீங்க பார்க்க போறீங்க ஹாலிவுட் படம் மாறி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நம்ம ஊர்ல அதோட பெட்டர் ஸ்டாண்டர்ட் கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு இவங்க ப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஐ திங்க் ஹோல் கிரெடிட் கோஸ் டு தெம் படம் பார்த்ததுக்கு அப்புறம் நிறைய பேசினா சக்சஸ் மீட்ல தேங்க்யூ